அழகே அழகு சீரியல்ல ரேவதிக்கு வந்த நிலைமை நமக்கு வந்தா கண்டிப்பா நம்ம பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாக்கியராஜும் மலரும் அவுட்டிங் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்குள்ள வர்றாங்க. மதி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மலர் இருந்துகிட்டு, மதி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க வரட்டும்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்குள்ள எங்கேயாவது அவங்க எந்திரிச்சு உங்க ரூமுக்கு போயிட்டா என்ன பண்றது, அதனாலதான் இங்கேயே உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மதி, நீ மட்டும் இல்லைன்னா என்னோட கனவு கனவாவே போயிருக்கும். இது எத்தனை நாள் கனவு தெரியுமா, லவ் பண்றப்ப கூட இந்த மாதிரி போனதில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு. இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, நீங்க இன்னைக்காவது சந்தோஷமா இருந்தீங்களே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. கதவை லாக் பண்றாங்க பாக்கியராஜ். உடனே மதி இருந்துகிட்டு, இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர், இன்னும் சுரேஷ் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இன்னும் வரல, வந்தா ஃபோன் பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்க, ஆனா இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. நீயாவது ஃபோன் பண்ணி கேட்டையா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்லை நான் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, இருப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ் எடுத்து, ஏன் சுரேஷ் இன்னும் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, இல்லைண்ணா கொஞ்சம் ரவுண்ட்ஸில் இருக்கேன், கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் ஃபோனை வச்சுட்டு மதி கிட்ட சொல்கிறாங்க. மதி அவன் வர்றதுக்கு லேட் ஆகுமாமாப்பா, நீ போய் தூங்கு, நாங்கள் போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, நீங்கள் போங்க நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்லை பரவாயில்ல அவள் என் கூடயே படுத்துருக்கட்டும், நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவளையே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர், இல்லை உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்ன சிரமப்படுத்துறா, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா, நான் பாட்டுக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் சரி விடு மலரு, அதான் மதி சொல்லுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ள போய் படுத்துடுறாங்க. மலர் இருந்துக்கிட்டு பாக்கியராஜ் கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், என்னால் இந்த பர்த்டே கிஃப்டை மறக்கவே முடியாது, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், கண்டிப்பாக மலரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை இந்த மாதிரி அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு போனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு நாள் போகிறத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் படுத்து தூங்கிடுறாங்க. பாக்கியராஜுக்கு வண்டி பற்றின நினப்பும் மற்ற ஏதோ ஒரு சம்திங்னால தூக்கம் வரல. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தங்கராஜ் மாப்பிள்ள பொண்ணுங்களை எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும், நம்மளை மீறி போனால் பொண்டாட்டிங்க பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அதை பார்த்த பாக்கியராஜ், எதனால இவர் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ரேவதியை ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. பாக்கியராஜுக்கு ரொம்பவே பயமாயிடுது. எப்பவுமே ஒரே ஃபோன் காலில் எடுக்கிறவ ஏன் இன்னைக்கு இத்தனை தடவை கூப்பிட்டும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியராஜ். எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், எப்படியும் நம்மளுக்கு இன்னைக்கு தூக்கம் வராது, ரேவதி கிட்ட பேசினாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரியல. ஒரு கல்லு மேலே ஏறி நின்று அந்த கம்பவுண்ட் சேவரை தாண்டி பார்க்குறாங்க. ரேவதி வெளியில வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாக்கியராஜுக்கு ஷாக் ஆயிடுது. ரேவதி வந்து கதவை தர அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ரேவதி உள்ள இருந்துக்கிட்டு, அண்ணா நீயா, நீ எங்க இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உள்ள வந்து பேசிக்கலாம், முதல்ல கதவை தர அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியும் வந்து வெளியில இருக்கிற காம்பவுண்ட் சுவர் கதவை நீக்கி விடுறாங்க. பாக்கியராஜும் உள்ள போய், என்ன ரேவதி இதெல்லாம், இந்நேரத்துக்கு நீ வெளியில எதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, இல்ல நான் சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரேவதி, நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அவர் மாப்பிள்ளை இப்படி வச்சிருந்தாரு, ஏதோ ஒரு காரணம் எல்லாம் வச்சிருக்க மாட்டாரு, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. தங்கராஜ் தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்தவர், வெளியில என்ன ரெண்டு பேர் பேசுற மாதிரி சவுண்டு கேக்குது, இந்நேரத்துக்கு யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை நீக்கி பாக்குறாங்க. அப்ப ரேவதியும் பாக்கியராஜும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்நேரத்துல உன் அண்ணனுக்கு எப்படி ஃபோன் பண்ணி வர சொன்ன, ஃபோனும் உள்ள இருக்கு, உடனே பாசமலர் வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, இல்லைங்க நான் கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இவர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எதுக்காக என் தங்கச்சியை வெளியில நிக்க வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, நான் என் பொண்டாட்டியை நிற்க வச்சேன், என் பேச்சை கேட்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அவள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டுமே, அதுக்காக இப்படியா இந்நேரத்தில் வெளியில் நிற்க வைக்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, உன்னை விட உன் குடும்பத்தை விட எனக்கு நல்லாவே மனசாட்சி இருக்கு, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவன் தானே நீ
நீ எல்லாம் மனசாட்சியை பத்தி பேசுறியா அப்படின்னு தங்கராஜ் கேட்கிறாரு. பாக்கியராஜ் இருந்துகிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அதையே பேசிட்டு இருப்பீங்க, என்னால இருக்கிற கோவத்தை எதுக்காக என் தங்கச்சி மேல காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி இருந்துகிட்டு அண்ணா இந்த பிரச்சனையை இதோட விடுனா, ஏன் இது பெருசா வளர்க்குற, சரியாயிடும், நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு இப்படியெல்லாம் நீ அனுசரிச்சு இருக்கணும்னு எனக்கு தேவையில்லை ரேவதி, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம், நான் பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு ஆமாம்மா போ, உங்க அண்ணன் உன்னை நல்லா பாத்துக்குவான், அவனே பேங்க்ல 10க்கும் 5க்கும் கடன் வாங்கிட்டு திரியறான், இவன் உன்னை பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி இருந்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ உன் அண்ணனை சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ, இப்படிதாண்டி உன் அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு போய் இங்க நிக்கிற நீ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு அதுக்கா ரேவதி நீ வெளியில நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஓ அந்த விஷயத்த இவ சொல்லலையா, என்கிட்ட பொய் சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக அவங்க வந்திருக்கா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இந்த விஷயத்துக்காகவா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு தங்கராஜ் கிட்ட பாக்கியராஜ் கேட்கிறாரு. பாக்கியராஜ் ரேவதி கிட்ட ரேவதி நீ இனிமேலும் இவரை பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ரேவதி, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது சுரேஷ் வந்து ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு அந்த வீட்டு வழியா தான் போறாரு. அப்ப கேட் நீக்கி இருக்கிறத பார்த்துட்டு என்ன மாமா வீட்டு கேட் நீக்கி இருக்குது, எப்பவுமே நீக்கி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தா இவங்க 3 பேரும் பயங்கரமா சண்டை கட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சுரேஷ்க்கு ஷாக் ஆயிடுது. உள்ள வந்து தடுத்து விட்டுட்டு என்னாச்சு, ஏன் இப்படி 2-3 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணா நீ எங்க இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு இங்க பாடுறா சுரேஷ், இவ பிறந்த நாளுக்கு இவர்கிட்ட சொல்லாம வந்துட்டான்னு வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாரு, நான் வர்றேன் வீட்டுக்கு, இவ பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ரோட்ல அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் தங்கராஜ் கிட்ட என்ன மாமா இதெல்லாம், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு இங்க பாரு சுரேஷ், அவளை நான் தண்டனை கொடுத்தது உண்மைதான், அவ ஏன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்தா, உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே, உனக்கே தெரியுமில்ல எனக்கு இது ஆகாதுன்னு, அப்புறம் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு ஏக்கா நீ தான் மாமா கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானே, சொல்லாம எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு இல்லடா அவர் சொன்னா விட மாட்டாரு, நான் வேற வரேன்னு சொல்லிட்டேன், சரி அன்னைக்காக இந்த ஒன்னையாவது பண்ணலாமேன்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு அதுதான் போனேன்ல, அப்படியே போயிரு, அதுதான் உன் அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னானே, நீ வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு, அப்படியே போ சுரேஷ், கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு கையை நீட்டி இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டேன்னு பொறுமையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தங்கராஜ் இருந்துகிட்டு இல்லடா என்னடா பண்ணுவ பண்றா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க போறாரு. கீழே தள்ளி விட்டு கால்லயே மிதிக்கிறாரு. இதை பார்த்த சுரேஷ்க்கும் கோவம் வந்துருது. மாமாவை தள்ளி பிடிச்சு ஒரு அடியும் விட்டுறாரு. என்ன மாமா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. தங்கராஜுக்கு சுரேஷ் அடிச்சதை நம்பவே முடியல. தங்கராஜ் ஒரு மாதிரி அப்செட் ஆகி நிக்கிறாரு. ரேவதி இருந்துகிட்டு ஐயோ நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா, இது என் குடும்ப பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துகிட்டு இங்க பாரு ரேவதி, நீ இப்படியெல்லாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா நீ முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு, இதை நான் பாத்துக்குவேன், உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் இருந்துகிட்டு மாமா நீங்க அவனை அடிக்கவும் தான் நான் கை வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும் தங்கராஜ் கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ரேவதியும் பின்னாடியே போயிடுறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு பாக்கியராஜ் கிட்ட அண்ணா நீ வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு இப்படியே விட்டுட்டு எப்படிரா போறது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரேவதி அக்கா பார்த்துக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.